செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுமே அல்லாஹ்விற்கு மறைவானதாக இல்லை. அல்லாஹ் சொல்றான் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூல் அப்படின்னு ஒரு மறைவான ஏடு ஒன்று இருக்கு. அந்த ஏட்டுல எல்லாத்தையுமே நான் பதிவு செய்யப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதுல குறிப்பாக அல்லாஹ் கூறும் பொழுது நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் குர்ஆனிலிருந்து எதை ஓதினாலும் இந்த உலகத்துல நீங்க என்ன காரியத்தை செஞ்சாலும் அது அல்லாஹ்விற்கு மறைவானதாக இருப்பதில்லை. அப்போ நாம என்ன நிலையில இருந்தாலும் நாம எந்த காரியத்தை செஞ்சாலும் இல்லா குன்னா அலைக்கும் அது அல்லாஹ்வுக்கு மறைவானதாக இல்லை. எல்லாத்தையுமே அல்லாஹ் கவனிப்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த கவனிப்பு இருக்குது. வானம் பூமி, இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய எந்த விதமான வஸ்துக்களும் அல்லாஹ்விற்கு மறைவானதாக இல்லை. அப்ப நான் உங்களை கண்காணிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றேன். இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏட்டுல பதிவு செய்யப்படுதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம எதை பேசினாலும் அல்லாஹ்விடத்தில் அது மறைவானதாக இருக்க முடியாது. நாம எதை செஞ்சாலும் அது அல்லாஹ்விடத்தில் மறைவானதாக இருக்காது. நாளைக்கு அங்க போய் எதையுமே நாம மறைக்கவும் முடியாது. அது எல்லாமே அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஏட்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. வலா அஸ்கர மின் தாலிக, அது சின்னதா இருந்தாலும் சரி, வலா அக்பர அது பெருசா இருந்தாலும் சரி, ரொம்ப சின்ன செயல்களாக இருந்தாலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். ரொம்ப பெரிய செயல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் பதிவு செய்யாமல் இருக்கப்படுவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றானே. அருமையான கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பிலேயே நாம் இருக்கிறோம். நாம ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை அல்லாஹ் கண்காணிக்கிறான். அதுல இருந்து நம்ம மறைஞ்சு போயிட முடியாது. நாம ஒரு பேச்சு பேசினாலும் அந்த பேச்சை அல்லாஹ் கண்காணிக்கலாம். உலகத்துல யாரை வேண்டாலும் நம்ம ஏமாத்திடலாம், யாருக்கிட்ட வேணாலும் எதை வேண்டாலும் நாம் மறைத்து விடலாம். ஆனால் அல்லாஹ்விடத்துல எதையுமே மறைக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்றான். எனவே எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியான், எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சா அவருடைய தௌபாவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கிறான். வரஹம்னா, அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். அவர் எப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கிறாரோ அப்பெல்லாம் அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவியை அவர் பெற்றுக்கொண்டே இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹஜ்ரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்.